வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவாக குருவை பற்றி என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருட்குரு வேதாத்திரியார். வேதாத்திரி எனும் குரு வரமருள் தருவார். வேயோன் அருள் பிரகாசம் அவர்தான். வேந்தனாய் எனை மாற்றும் விளக்கம் தந்து வெற்றிக்கு பல வழிகள் காட்டிடுவார். ஆன்மீக அருள் சுரங்கம் அவர்தானே. ஆதியும் அந்தம் அருளும் குரு. ஆசைகளை சீரமைக்க சொன்ன குரு. அருள் பிரகாச வள்ளலாரின் ஜீவகாருண்யம் அவர் கோட்பாடு. குருவை பற்றி கொள்வோம், குரு காட்டும் பாதையில் செல்வோம். வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொண்டிடுவோம். வாழ்க வளமுடன். அருள் குருவாக நமக்கு அமைந்த வேதாத்திரியார் அவர்கள் வரம் அருள்வதாக நம்மை அனைத்து பயிற்சிகளையும் தந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவ்வாறு மாற்றும்போது அந்த ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பிரகாசமாக நம்மை மலர்த்துவதாக அது அமைகிறது. வேந்தனாய் அரசனாக, அந்த அரசாட்சி செய்பவனாக இந்த உலக இன்பங்களை தூய்ப்பதும் ரசிப்பதும் எதற்காக நாம் பிறந்து வந்திருக்கிறோம் என்பதை நம்முள் மலர்த்தும் அந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்கிறார். பல வழிகளில் வெற்றியை நாம் அந்த சிகரத்தை தொட குரு அவர்கள் பல வழிகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஆன்மீக அருள் சுரங்கம் அவராக இருக்கிறார். ஆதியும் அந்தமும் நமக்கு அருளும் குருவாக அவர் நமக்கு அமைந்திருக்கிறார். ஆசைகளை சீர் செய்தாலே மனிதன் மனிதனாகலாம் என்று கூறும் குரு நமக்கு ஜீவகாருண்யம் என்பதை இரண்டொழுக்கமாக நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பதாக அந்த ஜீவகாருண்யத்தை இரண்டு ஒழுக்கத்தில் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருள் பிரகாசத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் வழியில் சென்று நாம் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொண்டிடுவோம் என்று சொல்லி குருநிலைக்கும் இறைநிலைக்கும் இதுகாரும் விளக்கம் கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.